அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை செல்லம்மாள். கதாசிரியர் புதுமைப்பித்தன் அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். செல்லம்மாளுக்கு அப்பொழுதுதான் மூச்சு ஒடுங்கியது, நாடியும் அடங்கியது. செல்லம்மாள் பெயரற்ற வெற்றுடம்பு ஆனாள். அதாவது பதியின் முன்னிலையிலேயே உற்றார் உறவினருக்கு 500-600 மைல் தூரத்திலே பட்டணத்து தனிமையிலே மாண்டு போனாள். நெற்றியில் வியர்வை ஆறாக பொழிந்து கொண்டிருந்த பிரம்மநாயகம் பிள்ளை கையிலிருந்த தவிட்டு முடிப்பை சற்று எட்ட வைத்துவிட்டு செல்லம்மாளாக இருந்த அந்த உடம்பை பார்த்து கொண்டிருந்தார். சற்று அரைக்கண் போட்டபடி திறந்திருந்த இமைகளை மூடினார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசமிழந்து கிடந்த கைகளை எடுத்து நெஞ்சின் மேல் மடித்து வைத்தார். இடது கால் சற்று ஒரு புறமாக மடிந்து கோணி இருந்தது. அதை நிமிர்த்தி 2 கால்களையும் சேர்த்து வைத்து கிடத்தினார். வாய் இதழ் சற்று திறந்திருந்தது, அதையும் மூடினார். செல்லம்மாள் இறந்துவிட்டாள் என்று உள்மன உணர்ச்சி இருந்ததே ஒழிய ஸ்பரிசத்தில் அவருக்கு புலப்படவில்லை. அப்பொழுதுதான் மூச்சு அடங்கியது. ஒரு பெரும் பளுவை இறக்கி கழுத்துக்கு ஆசுவாசம் கொடுப்பது போலவே அவரது மனசிலிருந்து பெரும் பளு இறங்கியது. மனசிலே மரணப்பிரிவினால் துன்பப் பிரவாகம் மதகுடைத்து கொண்டு பெருகி அவரை நிலைகுலைய செய்யவில்லை. சகதர்மிணியாக இருந்த ஒரு ஜன்மத்துக்கு துன்ப சுமை குறைந்துவிட்டது என்பதிலே அவருடைய மனசுக்கு ஒரு நிம்மதி. பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டுவிட்டது. சாவின் சாயையிலே அவரது மனம் நிலைகுலையவில்லை. அதனால் பிரம்மநாயகம் பிள்ளையை பந்த வினையறுத்த யோகி என நினைத்துவிடக்கூடாது. அல்லது அவரது மனசுக்கு வேலி போட்டு பாதுகாத்து வளர்த்து போதிமரம் வரையில் கொண்டுவிடும் ஞானம் மிகுந்த சுத்தோனந்த பெருந்தகை அல்ல அவரது பிதா. வறுமை, நோய், சாக்காடு 3ஐயும் நேரில் அனுபவித்தவரே. பிரம்மநாயகம் பிள்ளை வாழ்வின் மேடு பள்ளங்களை பார்த்திருக்கிறார் என்றால் அவர் ஏறிய சிறு சிறு மேடுகள் யாவும் படிப்படியாக இறங்கிக் கொண்டே போகும் பள்ளத்தின் கோளாறுகளேயாகும். வாழ்வு என்ற ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படும் போது அவர் மேட்டிலிருந்துதான் புறப்பட்டார். குடும்பத்தின் சகல செலவுகளுக்கும் வருஷந்தோறும் வருமானம் அளிக்கும் நிலப்புலன்களை பங்கிட்டால் பட்டினி கிடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவு துண்டுகளாக பாகப்படுத்துவதை அவசியமாக்கும் அளவுக்கு வம்ச விருத்தி உடையவர் பிரம்மநாயகம் பிள்ளையின் பிதா. பிரம்மநாயகம் பிள்ளை 4வது குழந்தை. சிறு வயசில் படிப்பில் சற்று சூட்டிகையாக இருந்ததால் மற்றவர்களுக்கு கையெழுத்து வாசிக்கும் வரையில் கை காட்டிவிட்டு அவரை படிப்பித்தார் அவர் தகப்பனார். அவருக்கு இருந்த பொருள் வசதி மகன் ஊரை விட்டு 500-600 மைல் எட்டி வந்தும் பட்டினி கிடக்காமல் மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கே கல்வி வசதி அளித்தது. உற்ற பருவத்தில் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு செல்லம்மாள் கையை பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வைக்கும் பாக்கியம் கிடைத்தது. பிரம்மநாயகம் பிள்ளையின் தகப்பனார் காலமானார். சொத்து பாகமாயிற்று. குடும்ப கடன் விவகாரம் வியாச்சிய எல்லையை எட்டாதபடி மூத்தவர் இருந்து சமாளிக்க பிரம்மநாயகம் பிள்ளை ஜீவனோபாயத்துக்காக செல்லம்மாளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து தஞ்சம் புகுந்தார். சென்னை அவருக்கு நிம்மதியற்ற வாழ்வை கொடுத்து அக்கினி பரீட்சை செய்தது. செல்லம்மாள் வீட்டிலே அவருக்கு நிம்மதியற்ற வாழ்வை கொடுத்து சோதித்தாள். குணத்தினால் அல்ல, உடம்பினால். அவளுக்கு உடம்பு நைந்து விட்டது. பிள்ளைக்கு வெளியில் சதா தொல்லை, வீட்டிலே உள்ளூர அரிக்கும் ரணம். பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு ஜவுளிக்கடையில் வேலை பார்க்கிறார். ஜவுளிக்கடை முதலாளி ஒரு ஜோடி ஜீவன்கள் உடலை கீழே போட்டுவிடாமல் இருக்க வேண்டிய அளவு ஊதியம் தருகிறார். செல்லம்மாளின் வியாதி அதில் பாதியை தின்றுவிடுவதுடன் கடன் என்ற பெயரில் வெளியிலும் படர்கிறது. பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனசில் எழும் தொல்லைகள் முதலில் ரணம் காட்டி பிறகு ஆறி
மரத்து போன வடுவாகிவிட்டன. சம்பள தேதி என்று ஒன்று இல்லை. தேவையான போது வாங்கி கொள்ள வேண்டும் என்பது சம்பிரதாயம். அதாவது தேவையை முன்கூட்டி எதிர்பார்த்து அதற்காக முதலாளியின் மனசை பக்குவமடைய செய்து பிறகு தினசரி இடைவிடாமல் கேட்டு கேட்டு வழக்கம் போல இன்றும் கிடைக்காது என்ற மன ஓய்ச்சலுடன் கேட்கும்போது நிதானத்தை குலைக்கும்படியாக அவர் கொடுத்து விடுவதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவதே அவர் வேலை பார்க்கும் ஸ்தாபனத்தின் வளமுறை. இப்படியாக மாதம் முழுவதும் தவணை வாரியாக தேவைகளை பிரித்து ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்த தொகையை அத்தியாவசியமாக முளைத்த வேறு ஒன்றுக்காக செலவழித்துவிட்டு பாம்பு தன் வாளை தானே விழுங்க முயலும் சாதுரியத்துடன் பிரம்மநாயகம் பிள்ளை தமது வாழ்வின் ஜீவனோபாய வசதிகளை தேவை என்ற எல்லை காண முடியாத பாலைவனத்தை பாசனம் செய்ய தவணை என்ற வடிகால்களை உபயோகிக்கிறார். செல்லம்மாளுக்கு உடம்பு இற்று போயிற்று. இடைவிடாத மன உளைச்சலும் பட்டினியும் சேர்ந்து நோய் அவளை கிடத்திவிடும். காலையில் கண்ட ஆரோக்கியம் மாலையில் அஸ்தமித்துவிடும். இதை முன்னிட்டு சிக்கனத்தை உத்தேசித்தும் பிரம்மநாயகம் பிள்ளை நகரின் எல்லை கடந்து சற்று கலகலப்பு குறைவாக உள்ள மின்சார வசதியில்லாத இடத்தில் வசித்து வந்தார். அதிகாலையில் பசியை ஆற்றிக்கொண்டு கை பொட்டணத்துடன் கால்நடையாகவே புறப்பட்டு தமது வயிற்று பிழைப்பின் நிலைகளத்துக்கு வந்துவிடுவார். பிறகு அங்கிருந்து நன்றாக இருட்டி செயலுள்ளவர்கள் சாப்பிட்டு களைப்பாறும் தருணத்தில் வீட்டு நடையை மிதிப்பார். செல்லம்மாள் அன்றைய பொழுதை கழித்த நிலைதான் அவரது சாப்பாட்டுக்கு மூலாதார வசதி. வரும்போது வீடு இருட்டி வெளிவாசல் கதவு தாழிடாமல் சாத்தி கிடந்தது என்றால் அவர் உள்ளே சென்று கால் முகம் கழுவி அனுட்டுநாதிகளை முடித்து கொண்ட பிற்பாடு அடுப்பு மூட்டினால்தான் இரு ஜீவன்கள் பசியாறுவதற்கு மார்க்கம் உண்டு. அவர் வீடு அடையும் தருணத்தில் அந்த பிராந்தியத்து கடைகள் யாவும் மூடி கிடக்குமாகையால் வீட்டில் உள்ளதை வைத்துதான் கழிக்க வேண்டும். சில சமயங்களில் வீட்டில் உள்ளது என்பது காலியான பாத்திரங்கள் என்ற பொருட்பொழிவுக்குள் பந்தப்பட்டு கிடக்கும். அச்சமயங்களிலும் பிள்ளையவர்களின் நிதானம் குலைந்து விடாது. வெந்நீர் வைத்தாவது மனைவிக்கு கொடுப்பார். இப்படியாக பிரம்மநாயகம் பிள்ளை சென்னையில் 10 வருஷங்களையும் கழித்துவிட்டார். அவருக்கு ஒவ்வொரு சமயங்களில் ஊருக்கு போய்விடுவோமா என்ற துணிச்சலான நினைவு தோன்றுவதும் உண்டு. ஆனால் அடுத்த நிமிஷம் சக்தியின்மை மனசில் ஆழ்ந்த ஏமாற்றத்தை கைப்பை தரையிட்டுவிடும். மேலும் அங்கு எப்படியெல்லாம் இருக்குமோ என்ற பயம் அவருடைய மனசை வெருட்டியது. சங்கடங்களை நிவர்த்தி கொள்ளும் மார்க்கங்களை பற்றி அவர் அதோ கிடத்தியிருக்கிறதே அந்த சடலத்துடன் அதில் மூச்சு ஓடிக்கொண்டு பேசாத சில சமயங்களில் உல்லாசமாக ஊருக்கு போய்விடுவதில் உள்ள சுகங்களை பற்றி பேசியதும் உண்டு. செல்லம்மாள் வறண்ட உதடுகளில் சில சமயம் உற்சாக மிகுதியால் கலுக்கென்று சிரித்து வெடிப்பு உண்டு பண்ணிக்கொள்வாள். ஊர் பேச்சு தற்சமயம் பிரச்சனைகளை மறப்பதற்கு சௌகரியமாக போதை தரும் கஞ்சா மருந்தாகவே அந்த தம்பதிகளுக்கு உபயோகப்பட்டு வந்தது. அன்று பிரம்மநாயகம் பிள்ளை அதிகாலையில் பழஞ்சோற்று மூட்டையுடன் நடைப்படியை தாண்டும் பொழுது செல்லம்மாளுக்கு எழுந்து நடமாட முடிந்தது. இரவு அவர் வீடு திரும்பும்போது திருப்தியுடன் சாப்பிட அவருக்கு பிரியமான காணத்துவையலும் ஒரு புளியிட்ட கறியும் வைக்கப் போவதாக சொல்லிவிட்டு கையில் உமிக்கறி சாம்பலுடன் புழக்கடைக்கு சென்றாள். இன்னைக்குதான் செத்த தலை தூக்கி நடமாடுத, வீணா உடம்ப அலட்டிக்கிடாத என்று நடைப்படியை தாண்டிய திரு பிள்ளை திரும்பி நின்று மனைவியை எச்சரித்துவிட்டு வெளிப்புறமாக கதவை இழுத்து சாத்தி ஒரு கையால் அதை சற்று பிடித்து சமன் செய்து நிலைக்கும் கதவுக்கும் இருந்த இடைவெளியில் விரலை விட்டு உள் தாழ்பாலை சமத்காரமாக போட்டார். பிறகு தாழ்பால் கொண்டியில் விழுந்துவிட்டதா என்பதை கதவை தள்ளி பார்த்துவிட்டு
தெருவில் இறங்கி நடந்தார். அன்று வழி நெடுக அவரது மனசு கடைக்கார பிள்ளையின் மனப்பக்குவத்தையும் செல்லம்மாளின் அபிலாஷைகளையுமே சுற்றி சுற்றி வட்டமிட்டு வந்தது. செல்லம்மாள் பேச்சின் போக்கில், அதாவது முந்திய நாள் இரவு நெஞ்சுவலிக்கு ஒட்டடமிட்டு கொண்டிருக்கும் போது, வருகிற பொங்கலுக்கு வீட்டு அரிசி சாப்பிட வேணும், ஊருக்கு ஒருக்க போய் போட்டு வரலாம், வரும்போது நெல்லிக்காய் அடையும் ஒரு படி முறுக்க வத்தலும் எடுத்துக்கிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டாள். பேச்சிலே வார்த்தைகள் மேன்மையாகத்தான் இருந்தன. அதைவிட அவள் புளிப்பால் கொண்டு வரும்படி கேட்டிருக்கலாம், பிரம்மவித்தை கற்று வரும்படி சொல்லியிருக்கலாம். அவை அவருக்கு எட்டா கனவாக பட்டிரா. அதற்கென்ன, பார்த்து கொள்ளுவோமே, இன்னும் புரட்டாசி கழியலையே, அதற்கப்புறமல்லவா பொங்கலை பற்றி நினைக்கணும் என்றார். அது சரிதான், இப்பமே சொன்னாத்தானே அவங்க ஒரு வழி பண்ணுவாக என்று அவகாச அவசியத்தை விளக்கினாள் செல்லம்மாள். அவுக என்றது கடை முதலாளி பிள்ளையைத்தான். தீபாவளிக்கு உங்க பாடு கவலை இல்லை, கடையிலிருந்து வரோம், இந்த வருஷம் எனக்கு என்னவா என்று கேட்டாள். எதுவும் உனக்கு பிடித்தமானதா பார்த்து எடுத்து போட்டா போச்சு, முதல்ல நீ எழுந்து தலையை தூக்கி உக்காரு என்று சிரித்தார் பிரம்மநாயகம். வழி நெடுக அவளுக்கு எண்ணத்தை பற்று கணக்கில் எழுதிவிட்டு எடுத்துக்கொண்டு வருவது? பழைய பாக்கியே தீரவில்லையே, நாம் மேலும் மேலும் கணக்கேற்றி கொண்டு போனால் அனுமதிப்பார்களா என்றெல்லாம் எண்ணமிட்டு கொண்டே நடந்தார். கடைக்குள் நுழைந்து சோற்று பொட்டணத்தையும் மேல் வேட்டியையும் அவருடைய மூளையில் வைத்தார். என்னடா பெரமநாயகம், ஏன் இத்தனை நாளிய யாரு வந்து கடையை திறப்பான்னு நினச்சிக்கிட்ட? வீட்டில் எப்படி இருக்கு? சரி சரி, மேலே போய் அரை பீஸு 703 எடுத்துக்கிட்டு வா. கையோட வடக்கு மூலையில் பனியன் கட்டு இருக்கு பாரு, அதையும் அப்படியே தூக்கியா என்ற முதலாளி ஆங்கை அவரை ஸ்தாபன இயக்கத்தில் இணைத்து விட்டது. ஒரு கஜம், அரை கஜன் பட்டு, பழுக்கா, சேலம், கொல்லேகாலம், பாப்ளின், டுவில் என்றெல்லாம் பம்பரமாக வயிற்று கடவுளுக்கு லட்சார்ச்சனை செய்து கொண்டிருந்தார் பிரம்மநாயகம் பிள்ளை. மாலை 9 மணிக்கு முதலாளி பிள்ளை அவர்களிடம் தயங்கி தயங்கி தமது தேவையை எடுத்துச் சொல்லி மாதிரி காட்டுவதற்காக 3 சேலைகளை பதிவு செய்துவிட்டு மேல்வேட்டியில் முடிந்தவராக வீடு நோக்கி நடந்தார். நடைப்படி அருகில் பிரம்மநாயகம் பிள்ளை வந்து மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு கதவு சந்துக்கிடையில் வழக்கம் போல் விரல்களை விட்டு உள்தாழை நிகழ்த்தினார். தெருவில் இருள் விழுங்கிய நாய் ஒன்று உறக்க கலக்கத்துடன் ஊளையிட்டு அழுதது. அதன் ஏக்க குரல் அலைமேல் அலையாக மேலோங்கி எழுந்து மங்கியது. பிரம்மநாயகம் பிள்ளை கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். வீட்டில் விளக்கில்லை, உறங்கி இருப்பாள், நாளியாகல என நினைத்து கொண்டே நிலைமாடத்தில் இருந்த நெருப்பு பெட்டியை எடுத்து அருகிலிருந்த சிமினி விளக்கை ஏற்றினார். அந்த மினுக்கட்டாம் பூச்சி இருளை திரட்டி திரட்டி காட்டியது. அதன் மங்கலான வெளிச்சம் அவரது ஆகிருதியை பூதாகாரமாக சுவரில் நடமாட வைத்தது. முதல் கட்டை தாண்டி உள்ளே நுழைந்தார். செல்லம்மாள் புடவை துணியை விரித்து கொடுங்கை வைத்து இடதுபுறமாக ஒரு கழித்து கிடந்தாள். வலது கை பின்புறமாக விழுந்து தொய்ந்து கிடந்தது. அவள் கிடந்த நிலை தூக்கமல்ல என்பதை உணர்த்தியது. பிரம்மநாயகம் பிள்ளை குனிந்து முகத்துக்கு நேரே விளக்கை பிடித்து பார்த்தார். கண் ஏற செருகி இருந்தது. நெஞ்சில் மட்டும் சிறிது துடிப்பு. சுவாசம் மெல்லிய இழை போல் ஓடிக்கொண்டிருந்தது. நிமிர்ந்து பின்புறமாக புழக்கடைக்கு சென்றார். போகும்போது அவரது பார்வை சமையற்கட்டில் விழுந்தது. உணவெல்லாம் தயாரித்து வரிசையாக எடுத்து அடுக்கி இருந்தது. அடுப்பில் வெந்நீர் கொதித்து கொண்டிருந்தது. சாவகாசமாக கிணற்றில் ஜலம் உண்டு
கால் கைகளை சுத்தம் செய்து கொண்டார். திரும்ப உள் நுழைந்து அடுப்படியில் இருந்த அகல் விளக்கு திரியை நிமிண்டி திருத்தி ஏற்றினார். பக்கத்தில் இருந்த மாடத்திலிருந்து ஒரு சுக்கு துண்டையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு உள்கட்டுக்கு திரும்பி வந்தார். சுவரின் பக்கத்தில் இருந்த குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செல்லம்மாள் அருகில் வந்து உட்கார்ந்தார். கையும் காலும் ஜில்லிட்டிருந்தன. கற்பூர தைலத்தை உள்ளங்கையில் ஊற்றி சூடு ஏறும்படி தேய்த்துவிட்டு கமறலான அதன் நெடியை மூக்கருகில் பிடித்தார். பிரயோஜனமில்லை. எண்ணெயை ஊற்றி சற்று பதற்றத்துடன் மூக்கின் மேலும் கபாலத்திலும் தடவினார். பிறகு எழுந்து சென்று கொதிக்கும் நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து கையிலும் காலிலும் நெஞ்சிலுமாக ஒற்றடமிட்டார். அதிலும் பிரயோஜனமில்லை. சுக்கு துண்டை விளக்கில் கரித்து புகையை மூக்கருகில் பிடித்தார். முகம் ஒரு புறமாக சாய்ந்திருந்ததனால் வாக்காக இல்லை. மெதுவாக அவளை புரட்டி மல்லாத்தி படுக்க வைத்தார். மறுபடியும் சுக்கு புகையை பிரயோகித்தார். 2 முறை ஊதியதும் செல்லம்மாள் புகையை தவிர்க்க சிறிது தலையை அசைக்க ஆரம்பித்தாள். உடலையே அதிர வைக்கும் ஒரு பெரிய தும்மல். மறுபடியும் மயக்கம். மறுபடியும் புகையை ஊத முனகி சிறு குழந்தை மாதிரி அழுது கொண்டே தண்ணி என்று கேட்டாள் செல்லம்மாள். இந்தா கொஞ்சம் வாயை இப்படி திறந்துக்கோ என்று சிறு டம்ளரில் வெந்நீரை எடுத்து வாயை நனைக்க முயன்றார். அதற்குள் மறுபடியும் பல் கிட்டிவிட்டது. மயக்கம். பிரம்மநாயகம் பிள்ளை தாம் அனுபவபூர்வமாக கண்ட சிகிச்சையை மீண்டும் பிரயோகித்தார். செல்லம்மாள் சினுங்கிக் கொண்டே ஏறிட்டு விழித்தாள். எங்கிருக்கிறோம் என்பது அவளுக்கு புரியாதது போல அவள் பார்வை கேள்விகளை சொரிந்தது. நீங்க எப்போ வந்தீங்க? அம்மைய எங்க? உங்களுக்காக சமைச்சு வச்சுக்கிட்டு எத்தனை நேரமா காத்துக்கிட்டு இருப்பா என்றாள். பிரம்மநாயகம் பிள்ளை இம்மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்லி இதமாக புரண்டு கிடந்த பிரஞையை தெளிவிப்பதில் நிபுணர். கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்பதில்லை. கேட்டதற்குரிய பதில் சொன்னால் போதும். திடீரென்று செல்லம்மாள் அவரது கையை எட்டி பிடித்து கொண்டு, அம்மா அம்மா, ஊருக்கு போயிடுவோம். அந்த துரோகி வந்தா புடிச்சு கட்டி போட்டுடுவான். துரோகி துரோகி என்று உச்சஸ்தாயியில் கத்தி கொண்டு போனாள். குரல் கிரிச்சிட்டது. பிரம்மநாயகம் பிள்ளை இடது கையால் ஒரு துணியை குளிர்ந்த ஜலத்தில் நனைத்து நெற்றியில் இட்டார். செல்லம்மாள் மறுபடியும் பிதற்ற ஆரம்பித்தாள். எதிரில் இருப்பது யார் என்பது அவளுக்கு புலப்படவில்லை. அம்மா அம்மா, நீ எப்போ வந்த? தந்தி கொடுத்தாங்களா என்றாள். ஆமாம், இப்பத்தான் வந்தேன். தந்தி வந்தது. உடம்புக்கு எப்படி இருக்கிறது என்று பிரம்மநாயகம் பிள்ளை தாயாக நடித்தார். செல்லம்மாளின் தாய் இறந்து 5 வருஷங்கள் ஆகின்றன. இவளுக்கு இம்மாதிரி பிதற்றல் வரும்போதெல்லாம் தாய் உயிருடன் இருப்பதாக ஒரு பிரேமை தொடர்ந்து ஏற்படும். அம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. இவங்க இப்படி தாம்மா என்னை போட்டுட்டு கடைக்கு போயிடுதாக. எப்போ ஊருக்கு போகலாம்? யார் என் காலையும் கையையும் கட்டி போட்டா? இனிமே நான் புடவையே கேட்கல. என்னை கட்டி போடாதீய. மெதுவாக நகர்ந்தே ஊருக்கு போயிடுதேன். ஐயோ, என்னை விட்டுடுங்கண்ணா. நான் உங்களை என்ன செஞ்சேன்? கொஞ்சம் அவுத்து விட மாட்டீங்களா? நான் எங்கள் அம்மையை பார்த்து போட்டு வந்துடுதேன். அப்புறம் என்னை கட்டி போட்டுக்கிடுங்க. மறுபடியும் செல்லம்மாளுக்கு நினைவு தப்பியது. வைத்தியரை போய் அழைத்து வரலாமா என்று நினைத்தார் பிரம்மநாயகம் பிள்ளை. இவளை இப்படியே தனியாக விட்டுவிட்டு எப்படி போவது? கொஞ்ச தூரமா? மறுபடியும் சுக்கு பிரயோகம் செய்தார். நாடி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. செல்லம்மாள் செத்து போவாளோ என்ற பயம் பிரம்மநாயகம் பிள்ளையின் மனசில் லேசாக ஊசலாடியது.
அந்த பயத்திலே மன உளைச்சலோ சொல்லை மீறும் துக்கத்தின் வலியோ இல்லை. வியாதியஸ்தனின் நாக்கு உணரும் ஒரு கைப்பும் அதற்கு சற்று ஆழமாக ஒரு நிம்மதியும் இருந்தன. எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்ன பலன் என்ற ஒரு மலைப்பு. செல்லம்மாள் சினுங்கிக் கொண்டே ஒரு புறமாக சரிந்து படுத்தாள். என்ன சொல்லுகிறாள் என்பது பிடிபடாமல் காலுக்கு ஒட்டடமிட்டு சூடு உண்டாக்கி கொண்டிருந்த பிரம்மநாயகம் பிள்ளை என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவளது தலைப்புறமாக திரும்பும் முன் சுவாசம் சரியாக ஓட ஆரம்பித்தது. செல்லம்மாள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு தூங்க ஆரம்பித்தாள். முகத்தில் வெறிச்சோடி கிடந்த நோய்களை மங்கி அகன்றது. 10 நிமிஷம் கழியவில்லை. செல்லம்மாள் விழித்து கொண்டாள். மேலெல்லாம் ஏன் நனைந்திருக்கிறது என்று தடவி பார்த்து கொண்டு சிதறி கிடந்த ஞாபகத்தை கோவை செய்ய முயன்றாள். தலையை வலிக்கிறது என்றால் சினுங்கிக் கொண்டே. மேலெல்லாம் பூட்டு பூட்டாக வலிக்குது என்று சொல்லிவிட்டு கண்களை மெதுவாக மூடினாள். மனசை அலட்டி கொள்ளாமல் நிம்மதியா தூங்கு, காலையில சரியா போய்விடும் என்றார். என்று கொண்டு கண்களை மூடியவள் நாக்க வரட்டுது தண்ணி என்றாள். எழுந்து உட்கார்ந்து கொண்டு எந்திரியாதே விழப்போற என்று கொண்டு முதுகை தாங்கியபடி வெந்நீரை ஒரு டம்ளரில் கொடுத்தார். அதை தொட்டு பார்த்துவிட்டு அது வேண்டாம், பச்சை தண்ணி கொடுங்க, நாக்க வரட்டுது என்றாள். பச்சை தண்ணி குடிக்கப்படாது, வெந்நி தான் உடம்புக்கு நல்லது என்று சொல்லி பார்த்தார். தர்க்கம் பண்ணி அவளை அலட்டுவதை விட குளிர்ந்த ஜலத்தை கொடுத்து விடுவதே நல்லது என்று ஊற்றி கொடுத்துவிட்டு மெதுவாக படுக்க வைத்தார். கண்ணை மூடி சில வினாடிகள் கழிந்ததும் உங்களைத்தானே, எப்போ வந்திய, சாப்பிட்டியலா என்றாள். நான் சாப்பிட்டாச்சு, நீ படுத்து தூங்கு, சும்மா ஒன்றை மாற்றி ஒன்றை நினச்சிக்காத என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. பதில் அவள் செவியில் விழுந்தது, பிரங்கையில் பதியவில்லை. செல்லம் தூங்கிவிட்டாள். பிரம்மநாயகம் பிள்ளை கோரைப்பாயை எடுத்து வாசல் கதவு புறமாக விரித்து கொண்டு முருகா என்று கொட்டாவியுடன் உட்காரும் பொழுது ஒரு கோழி கூவியது. உலகம் துயில் அகன்றது. பிள்ளை அவர்களுக்கு சற்று உடம்பை சரிக்க இடம் கொடுக்கவில்லை. முழங்காலை கட்டிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தார். மனம் மட்டும் தொடர்பற்ற பல பழைய நிகழ்ச்சிகளை தொட்டு தொட்டு தாவி கொண்டிருந்தது. பொழுதும் புலர ஆரம்பித்தது. கரிகாய் விற்பனைக்காக தலையில் சுமடி எடுத்து செல்லும் பெண்கள், வர்த்தகத்தில் சற்று செயலிருந்ததால் கைவண்டியில் காய்கறி ஏற்றி நரவாகன சவாரி செய்யும் பெண்களின் குரல் பிள்ளை அவர்களை நினைவு கோயிலிலிருந்து விரட்டியது. உள்ளே சென்று குனிந்து கவனித்தார். கொடுங்கையாக மடித்து கன்னத்துக்கு அண்டை கொடுத்து உதடுகள் ஒரு பக்கம் சுழிக்க அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். எழுந்திருந்ததும் வயிற்றுக்கு ஏதாவது சுட சுட கொடுத்தால் நலம் என்று நினைத்தவராய் உள்கட்டுக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்துவிட்டு புழக்கடைப்புறம் சென்றார். அவர் திரும்பி வந்து முருகா என்று விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டிருக்கையில் செல்லம்மாள் விழித்து எழுந்திருந்து படுக்கையில் உட்கார்ந்து தலையை உதறி கோதி கட்டிக்கொண்டு சினுங்கிய வண்ணம் உள்ளே ஏறிட்டு பார்த்தாள். இப்போ எப்படி இருக்கு, நல்லா தூங்கின போல இருக்கே என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. மேலெல்லாம் அடிச்சு போட்டாப்புல பலகீனமா இருக்கு, பசிக்குது, சுட சுட ஏதாவது இருந்தா தேவல என்று செல்லம்மாள் தலையை சற்று இறக்கி உச்சியை சொரிந்தபடி புருவத்தை நெரித்து கொண்டு சொன்னாள். அடுப்புல கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன், பல்ல தேய்ச்சிப்புட்டு சாப்பிட்டா போகுது, பல் தேய்க்க வெந்நி எடுத்து தரட்டுமா என்றார். வெந்நியை எடுத்து புறவாசல்ல வச்சிருங்க, நான் போய் தேய்ச்சிக்கிடுதேன் என்றாள் செல்லம்மாள். நல்ல கதையாத்தான் இருக்கு, நேத்து கிடந்த கிடப்பே மறந்து போனியா, நடமாடப்படாதே,
உங்களுக்கு தான் என்ன வர வர அசிங்கம் கிசிங்கம் இல்லாமல் போகுது என்று சொல்லிக்கொண்டே சுருட்டி வாரி கட்டி கொண்டு எழுந்தாள். கால் தள்ளாடியது. முசு முசென்று இறைத்து கொண்டு சுவரில் கைகளை ஊன்றிக்கொண்டாள். பிரம்மநாயகம் பிள்ளை சட்டென்று பாய்ந்து அவளது தோள்பட்டையை பிடித்து கொண்டார். பைய என்னை புறவாசலுக்கு கொண்டு விட்டுருங்க, பல்ல தேய்க்கட்டும், நிற்க முடியலை என்றாள். அவளுடைய விதண்டாவதத்துக்கு போக்கு கொடுத்து கை தாங்களாக புழக்கடையில் கொண்டு போய் அவளை உட்கார வைத்தார். பல்லை தேய்த்துவிட்டு அப்பாடா அம்மாடா என்ற அங்கலாய்ப்புகளுடன் செல்லம்மாள் மீண்டும் படுக்கையில் வந்து படுப்பதற்குள் உடல் தளர்ந்து விட்டது. படுத்தவுடன் தளர்ச்சியாக கண்களை மூடினாள். பிள்ளை அவர்கள் காப்பி எடுத்து வந்து ஆற்றிக்கொண்டு பதமா இருக்கு, குடி, ஆறி போச்சுன்னு சொல்லாத என்றார். அதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. கையமர்த்தினாள். சில நிமிஷங்கள் கழித்து மெதுவாக கண்களை திறந்தாள். சிரமத்துடன் கைகளை ஊன்றிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். டம்ளரில் இருந்த காப்பியை தொட்டு பார்த்துவிட்டு, சூடே இல்லையே, அடுப்பில் கங்கு கிடக்கா, கொஞ்சம் வச்சு எடுத்து வாருங்க என்றாள். அதை அப்படியே வச்சிரு, வேற சூடா இருக்கு, தாரேன் என்று வேறு ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து தந்தார். காப்பியை எடுத்து நெஞ்சுக்கு இதமாக ஒற்றடமிட்டு கொண்டு சாவகாசமாக ஒவ்வொரு மிடராக குடித்து கொண்டிருந்த செல்லம்மாள், நீங்க என்ன சாப்பிட்டீய என்றாள். பழையது இருந்தது, ஒரு உருண்டை சாப்பிட்டேன். நீ காப்பியை சீக்கிரமா குடி, நேரமாகுது, வைத்தியனை போய் பார்த்துக்கிட்டு வாரேன் என்றார். வைத்தியனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்ன இப்போ, வீணா காசை கரியாக்காதீங்க, புளிப்பா எதுவும் தின்னா தேவலை, புளிச்ச தோசை மாவு இருந்ததே, அதை என்ன பண்ணீங்க என்றாள். புளிப்பாவது கத்திரிக்காயாவது, காப்பியை குடிச்சுப்புட்டு படுத்துரு, நான் வைத்தியனை கூட்டிக்கிட்டு வாரேன், நேற்று கிடந்த கிடப்பு மறந்து போச்சு போல என்று எழுந்தார். அந்த காப்பியை ஏன் வீணாக்குறிய, நீங்க சாப்பிடுங்களேன் என்றாள் செல்லம்மாள். வைத்தியனை தேடிச் சென்ற பிரம்மநாயகம் பிள்ளை பஞ்சத்தில் அடிப்பட்டவன் போன்ற சித்த வைத்திய சிகாமணி ஒருவனை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். இருவரும் உள்ளே நுழைந்தபோது படுக்கையில் செல்லம்மாளை காணவில்லை. அடுப்பங்கரையில் சுர் சுர் என்று தோசை சுடும் சப்தம் கேட்டது. வைத்தியரை பாயை விரித்து உட்கார வைத்துவிட்டு, என்னத்த சொன்னாலும் காதுல ஏற மாட்டேங்கிறதே, இன்னும் என்ன சிறு பிள்ளையா என்று குரல் கொடுத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் பிள்ளை. வேர்க்க விறுவிறுக்க செல்லம்மாள் தன் சக்திக்கு மீறிய காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். கை நடுக்கத்தால் தோசை மாவு சிந்தி கிடந்தது. தட்டத்தில் ஒரு தோசை கரிந்து கிடந்தது. அடுத்தது வாக்காக வரும் என்று எண்ணெய், மிளகாய் பொடி முதலிய உபகரணங்களுடன் தோசைக்கல்லை பார்த்து கொண்டிருந்தாள் செல்லம்மாள். அவரை ஏறிட்டு பார்த்து சிரித்தாள். போதும் போதும், சிரிக்காத, வைத்தியர் வந்திருக்கிறார், எந்திரி என்று அவளை கையை பிடித்து தூக்கினார். இத கல்லை விட்டு எடுத்து போட்டு வருகிறேன், நீ எந்திரி என்று சொல்லிக்கொண்டே வெந்து கொண்டிருந்த தோசையுடன் கல்லை சட்டுவத்தால் ஏந்தி எடுத்து அகற்றினார். நீங்க போங்க, நானே வருதேன் என்று குலைந்த உடையை சீர்திருத்தி கொண்டு தள்ளாடி பின்தொடர்ந்து வந்து பாயில் உட்கார்ந்தாள். வைத்தியன் நாடியை பரீட்சித்தான். நாக்கை நீட்ட சொல்லி கவனித்தான். அம்மா, இப்படி இருக்கிற போது நீங்க எழுந்திருச்சு நடக்கவே கூடாது, உடம்பு இத்து போச்சு, தகன சக்தியே இல்லையே, இன்னும் 3 நாளைக்கு வெறும் பால் கஞ்சி தான் ஆகாரம், உடம்புக்கு வலு கொஞ்சம் வந்ததும் மருந்து கொடுக்கலாம், காப்பியை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க, காலையிலும் ராத்திரியிலும் பால், மத்தியானமானா கஞ்சி,
படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே கூடாது. ஐயா, மயக்கம் வந்தா இந்த செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவுங்க. இந்த தைலத்தை மூக்குத்தண்டிலும் பொட்டிலும் தடவுங்க. நான் 3 நாள் கழிஞ்சு வருகிறேன் என்று மருந்துக்கு கையில் 1 ரூபாய் வாங்கி கொண்டு வெளியேறினான். பார்த்து பார்த்து நல்ல வைத்தியனை தேடி பிடிச்சாந்தீங்க. பால் கஞ்சி சாப்பிடணுமா? ஆய், நான் என்ன காய்ச்சக்காரியா? உடம்புல பலகீனம் இருக்கிறத கண்டுபிடிக்க வைத்தியனா வரணும். மனுஷன்னா மயக்கம் வர்றதில்லையா? வந்தா வந்த வழியா போகுது என்றாள் செல்லம்மாள். இந்த சமயத்தில் வெளியில் ஐயா, ஐயா என்று ஒரு குரல் கேட்டது. என்ன முனுசாமியா? உள்ள வா. ஏன் வரலன்னு கேட்டு விட்டாளாக்கும். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு குணமில்லை. நேத்து தப்புனது மறு பிழைப்பு. நாளைக்கு முடிஞ்சா வர்றேன்னு சொல்லு. முனுசாமி, நீ எனக்கு ஒரு காரியம் செய்வாயா? அந்த எதிர் சரகத்தில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது பாரு. அங்கே பால்கார நாயுடு இருப்பார். நான் கொஞ்சம் கூப்பிட்டேன் என்று கூட்டி கொண்டு வா என்று அனுப்பினார். என் பேரில் பழிய போட்டு கடைக்கு போகாமல் இருக்க வேண்டாம். போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாருங்க என்றாள் செல்லம்மாள். அடடே, மறந்தே போயிட்டேன். நேத்து புடவை எடுத்தாந்து வச்சேன். உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு. வேண்டாததை கொடுத்து அனுப்பிடலாம் என்று மூட்டையை எடுத்து வந்து வைத்தார் பிரம்மநாயகம் பிள்ளை. விடியன்னையே மூட்டையை பார்த்தேன், கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு என்று கூறிக்கொண்டே மூட்டையில் இருந்த 3 புடவைகளையும் புரட்டி புரட்டி பார்த்தாள். எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்கு. என்ன விலையா என்றாள். அதை பற்றி உனக்கு என்ன? பிடிச்சதை எடுத்துக்கோ என்று பச்சை புடவையை எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு மற்ற 2ஐயும் மூட்டையாக கட்டி சுவரோரத்தில் வைத்தார். கண்ட மாணிக்கு காசை செலவு பண்ணிவிட்டு பின்னால கண்ணை தள்ளிக்கிட்டு நிற்காதிய, நான் இப்போவே சொல்லிவிட்டேன் என்று கண்டிப்பு பண்ணினாள் செல்லம்மாள். வந்த பால்கார நாயுடுவிடம் 3 தினங்களுக்கு சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கடை முதலாளியிடம் தாம் கேட்டதாக ரூபாய் 15 வாங்கி வரும்படியும் சேலை மூட்டையை சேர்ப்பித்து விடும்படியும் முனுசாமியிடம் சொல்லி அனுப்பினார். அன்று பாயில் தலை சாய்க்க ஆரம்பித்ததிலிருந்து செல்லம்மாளுக்கு உடம்பு மோசமாகிக் கொண்டே போயிற்று. க்ஷீணம் அதிகமாயிற்று. மத்தியானம் அவளை கவனித்து சுற்றுசை செய்ததன் பயனாக அடுப்பில் கிடந்த பால் கஞ்சி பசை மாதிரி குழு குழு என்றாகிவிட பிரம்மநாயகம் பிள்ளை அதில் வெந்நீரை விட்டு கலக்கி அவளுக்கு கொடுக்க முயன்றார். பலவீனத்தால் அரோசிகம் அதிகமாகிவிடவே உடனே வாந்தி எடுத்து விட்டது. ஆனால் குமட்டல் நிற்கவில்லை. செல்லம்மாள் நினைத்து நினைத்து வாயில் எடுக்க ஆரம்பித்தாள். உடல் தளர்ச்சி மிகுந்துவிட மறுபடியும் பழைய கோளாறுகள் தலை தூக்க ஆரம்பித்தன. அருகில் இருந்து கொண்டு காலையும் கையையும் பிடித்து பிடித்து கை ஓய்ந்ததுதான் மிச்சம். பகல் 3 மணிக்கெல்லாம் சோர்வு மேலிட்டால் செல்லம்மாள் மயங்கி கிடந்தாள். செத்து போய்விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு சமயங்களில் மூக்கும் கையும் குரக்கு வலித்து இழுத்து வாங்க ஆரம்பித்தன. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா வருது, வேறொரு வைத்தியனை பார்த்தால் தேவலை என்றாள் செல்லம்மாள். உடம்பு தளர்ந்திருப்பதால் இப்படி இருக்கிறது. ஆடாம அசங்காம படுத்து கிடந்தாத்தானே, பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும் என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. அவருக்கும் உள்ளுக்குள் சற்று விபரீதமாகப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் பால்காரன் வருவான். பாலை வாங்கி வைத்துவிட்டு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன். குன்னத்தூர் அத்தைய வர சொல்லி காகிதம் எழுதட்டா என்றார். எழுதி என்னத்துக்கு? அவளால்
இந்தா தூரதொலைக்கி தன்னந்தனியா வந்துக்கிட முடியுமா? கொஞ்சம் கருப்பட்டி காப்பி சுட சுட போட்டு தாரியலா? இந்த வாந்தியாவது செத்த நிற்கும் என்று சொல்லிவிட்டு சற்று கண்ணை மூடினாள். இந்த மாங்கொட்டை துண்டை கொஞ்சம் வாயில ஒதுக்கிக்கோ, நான் காப்பி போட்டு தாரேன் என்று அடுப்பங்கரைக்கு சென்றார். அவர் அடுப்பை பிரித்துவிட்டு அனலில் சற்று வெந்நீரிடலாம் என்று தவளை தண்ணீரை அடுப்பேற்றும் போது பால்காரனும் வந்தான். கருப்பட்டி காப்பியை செல்லம்மாள் அருகில் வைத்துவிட்டு பாலை காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு, நான் போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று வெளியே புறப்பட்டார். சுருங்க வந்து சேருங்க, எனக்கு ஒரு படியா வருது என்று மூடிய கண்களை திறக்காதபடி சொன்னாள் செல்லம்மாள். அவ்வளவு தளர்ச்சி. வெளிக்கதவு கிரிச்சிட்டு பிரம்மநாயகம் பிள்ளை புறப்பட்டு விட்டதை அறிவித்தது. அவர் திரும்பி வரும்போது பொழுது கருக்கி விட்டது. எவரோ ஓர் ஒன்றையனா எல்லம்பியின் வீட்டு வாசலில் அவரது வருகைக்காக காத்து காத்து நின்றார். அவரும் வருவதாக காணவில்லை. கவலை கற்பனையால் பல மடங்கு பெருகி தோன்ற நிலைமையும் விலாசமும் தெரிவித்து உடனே வரும்படி கெஞ்சி கடுதாசி எழுதி வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அவர் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. செல்லம்மாள் முற்றத்தில் மயங்கி கிடந்தாள். சற்று முன் குடித்த காப்பி வாந்தி எடுத்து சிதறி கிடந்தது. அவசர அவசரமாக விளக்கை ஏற்றினார். வெந்நீரை எடுத்து வந்து அவள் மேல் சிதறி கிடந்த குமட்டல்களை கழுவி அவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினார். வைத்தியன் கொடுத்துவிட்டு சென்ற செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவினார். மூக்கிலும் கால் கைகளிலும் தைலத்தை தடவினார். பிரஞை வரவில்லை. மூச்சு இழையோடி கொண்டிருந்தது. மீண்டும் தைலத்தை சற்று தாராளமாக விட்டு உடலில் தேய்த்து மயக்கம் தெளிவிக்க முயன்று கொண்டிருந்தார். அச்சமயம் வெளியே ஒரு ரிக்ஷா வந்து நின்றது. சார், உள்ள யார் இருக்கிறது என்று குரல் கொடுத்து கொண்டே கைப்பெட்டியும் வறுமையுமாக டாக்டர் உள்ளே வந்தார். நல்ல சமயத்தில் வந்தீர்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டே அவரை வரவேற்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. இப்போ என்ன என்றபடியே அருகில் வந்து உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்தார். வாயை திறக்க முயன்றார். பல் கிட்டிவிட்டிருந்தது. ஒரு நெருப்பு பெட்டி இருந்தா கொண்டு வாருங்க, ஊசி குத்தணும் என்றார். பிரம்மநாயகம் பிள்ளை அருகில் மாடத்தில் இருக்கும் நெருப்பு பெட்டியை மறந்துவிட்டு அடுப்பங்கரைக்கு ஓடினார். அவரது வருகைக்காக காத்திருப்பதற்காக மோட்டு வலையை பார்க்க முயன்ற டாக்டரின் கண்களுக்கு மாடத்து நெருப்பு பெட்டி தெரிந்தது. எடுத்து ஸ்பிரிட் விளக்கை ஏற்றி மருந்து குத்தும் ஊசியை நெருப்பில் சுட வைத்து சுத்தப்படுத்தினார். கையில் நெருப்பு பெட்டியுடன் அசடு வழிய வேர்வை வழிய நின்று கொண்டிருந்த பிரம்மநாயகம் பிள்ளையிடம் இடது கையை சற்று விளக்கருகில் தூக்கி பிடித்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மருந்தை குத்தி ஏற்றினார். 2 வினாடிகள் இருவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்லம்மாள் சினுங்க ஆரம்பித்தாள். டாக்டர் மெதுவாக தம்முடைய கருவிகளை எடுத்து பெட்டியில் வைத்தார். கொஞ்சம் சீயக்கா பொடி இருந்தா கொடுங்கோ என்று கேட்டார். பிரம்மநாயகம் பிள்ளை வேட்டி துவைக்கும் வெள்ளை சவுக்கார கட்டியை கொடுக்க மௌனமாக கை கழுவிவிட்டு, தூங்குகிறா போல இருக்குது, எழுப்ப வேண்டாம், எழுந்தால் பால் மட்டும் கொடுங்கள், இம்மாதிரி கேஸ்கள் வீட்டில் வைத்திருப்பது சௌகரிய குறைச்சல் ஐயா, ஆஸ்பத்திரியில் தான் நல்லது என்று கூறிக்கொண்டே பெட்டியை தூக்கி கொண்டு எழுந்து நடந்தார். முன் தொடர்ந்த பிள்ளை எப்படி இருக்கிறது என்று வினயமாக கேட்க இப்பொழுது ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. எதற்கும் நாளை காலை வந்து என்னிடம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள், பிறகு பார்ப்போம். இந்த ரிக்ஷாக்காரனுக்கு
ஒரு 4 கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வண்டியில் ஏறிக்கொண்டார். மடியிலிருந்த சில்லறை மனித மாட்டின் மடிக்கு மாறியது. ரிக்ஷா செல்லுவதை பார்த்து நின்றுவிட்டு உள்ளே திரும்பினார். செல்லம்மாள் தூங்கிக் கொண்டிருந்தாள். பிரம்மநாயகம் பிள்ளை ஓசைப்படாமல் அருகில் வந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார். தொட்டால் விழித்து விடுவாளோ என்ற அச்சம். அவளுடைய நெஞ்சின் மேல் ஒரு ஈ வந்து உட்கார்ந்தது. மென்மையான துணியின் மேல் அதற்கு உட்கார்ந்திருக்க பிரியமில்லை. மறுபடியும் பறந்து வட்டமிட்டு அவளது உள்ளங்கையில் உட்கார்ந்தது. மறுபடியும் பறந்து எங்கு அமர்வது என்று பிடிபடாதது போல வட்டமிட்டு பறந்தது. கடைசியாக அவளுடைய உதட்டின் மேல் உட்கார்ந்தது. து து என்று துப்பிக்கொண்டு உதட்டை புறங்கையால் தேய்த்தபடி செல்லம்மாள் விழித்து கொண்டாள். சற்று நேரம் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, என்ன இப்படி போட்டுட்டு போயிட்டியலே என்று கடிந்து கொண்டாள். நான் இல்லாம இருக்கப்போ நீ எந்திரிச்சு நடமாடலாமா என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தை தடவி கொடுத்தார். நான் செத்துதான் போவேன் போல இருக்கு, வீணா தடபுடல் பண்ணாதிய என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடினாள். உடம்புல தளர்ச்சி இருக்கிறதுனால தான் அப்படி தோணுது, காலை பிடிக்கட்டா என்று மெதுவாக தடவி கொடுத்தார். அப்பாடா, மேலெல்லாம் வலிக்குது, உள்ளுக்குள்ள ஜில்லுன்னு வருது, என் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலேயே இருங்க என்று அவர் கையை செல்லம்மாள் தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு அம்மைய பார்க்கணும் போல இருக்கு என்று கண்களை திறக்காமலே சொன்னாள். நாளைக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்தா போகுது, அதுக்கென்ன பிரமாதம் என்றார் பிள்ளை. அவருக்கு பயம் தட்டியது. பிரஞை தடம் புரண்டு விட்டதா? துட்டே வீணாக்க வேண்டாம், கடுதாசி போட்டால் போதும். அவ எங்க வரப்போறா? நாளைக்காவது நீங்க கடைக்கு போங்க என்றாள் செல்லம்மாள். நீ கொஞ்சம் மனசை அலட்டிக்காம படுத்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே அவள் கைப்பிடியிலிருந்து வலது கையை விடுவித்து கொண்டு நெற்றியை தடவி கொடுத்தார். வலிக்குது, தாகமா இருக்கு, கொஞ்சம் வெந்நீ என்றாள். வெந்நீ பயத்தை பெறட்டும், இப்பந்தானே வாந்தி எடுத்தது என்றார் மெதுவாக. அவள் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டு முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். செல்லம்மாளுக்கு காலையில் இருந்த முகப்பொலிவு மங்கிவிட்டது. உதடுகள் சற்று நீளம் பாரித்து விட்டன. அடிக்கடி வறட்சியை தவிர்க்க உதட்டை நக்கிக் கொண்டாள். நெஞ்சில் என்னமாவோ படபடவென்று அடிக்குது என்றாள் மறுபடியும். எல்லாம் தளர்ச்சியோட கோளாறு தான், பயப்படாதே என்று நெஞ்சை தடவி கொடுத்தார். ஒரு வினாடி கழித்து, பசிக்குது, பாலை தாருங்க, நான் தூங்குதேன் என்றாள் செல்லம்மாள். இதோ எடுத்து வாரேன் என்று உள்ளே ஓடிச் சென்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. பால் திரைந்து போயிருந்தது. அவருக்கு திக்கென்றது. மாடத்திலே உலர்ந்து போன எலுமிச்சம்பழம் இருந்தது. அதை எடுத்து வெந்நீரில் பிழிந்து சர்க்கரையிட்டு அவள் அருகில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்தார். சற்று நேரம் சூடான பானகத்தை குடிக்கும் பக்குவத்துக்கு ஆற்றினார். செல்லம்மா என்று மெதுவாக கூப்பிட்டார். பதிலில்லை. மூச்சு நிதானமாக வந்து கொண்டிருந்தது. செல்லம்மா, பால் தெரிஞ்சு போச்சு, பானகம் தரேன், குடிச்சுப்புட்டு தூங்கு என்றார். ஆகட்டும் என்பது போல் அவள் மெதுவாக அசைத்தாள். சிறு டம்ளரில் ஊற்றி மெதுவாக வாயில் ஊற்றினார். 2 மடக்கு குடித்துவிட்டு தலையை அசைத்து விட்டாள். ஏன் விளக்க? விக்கலுடன் உடல் குலுங்கியது. நெஞ்சு விம்மி அமர்ந்தது. காலும் கையும் வெட்டி வாங்கின. அதிர்ச்சி ஓய்ந்ததும் பிள்ளை பானகத்தை கொடுத்தார். அது இருபுறமும் வழிந்து விட்டது. பாத்திரத்தை மெதுவாக வைத்துவிட்டு தொட்டு பார்த்தார். உடல்தான் இருந்தது. வைத்த கையை மாற்றாமல் பூதாகரமாக
சுவரில் விழுந்த தமது சாயையை பார்த்தார். அதன் கைகள் செல்லம்மாள் நெஞ்சை தோண்டி உயிரை பிடுங்குவன போல் இருந்தன. சித்த வைத்தியன் கொடுத்த மருந்தில் மிஞ்சி கிடந்தவற்றை உடம்பில் பிரயோகித்து பார்த்தார். இனிமேல் ஆவது ஒன்றுமில்லை என்பது தெரிந்தும் தவிட்டு ஒற்றடம் கொடுத்து பார்த்தார். அவரது நெற்றியின் வியர்வை அந்த உடலின் கண் இமையில் சொட்டியது. அரைக்கண் போட்டிருந்த அதை நன்றாக மூடினார். குரக்கு வழி இழுத்த காலை நிமிர்த்தி கிடத்தினார். கைகளை நெஞ்சில் மடித்து வைத்தார். அருகில் உட்கார்ந்திருந்தவர் பிரங்கையில் தளதளவென்று கொதிக்கும் வெந்நீரின் அழைப்பு கேட்டது. உள்ளே சென்று செல்லம்மாள் எப்போதும் குளிக்கும் பருவத்துக்கு பக்குவப்படுத்தினார். உடலை எடுத்து வந்தார். செல்லம்மாள் இவ்வளவு கனமில்லையே, என்னமா கணக்கிறது என்று எண்ணமிட்டார். தலை வசப்படாமல் சரிந்து சரிந்து விழுந்தது. கீழே உட்கார வைத்து நின்று தமது முழங்காலில் சாய்த்து வைத்து தவளை தண்ணீர் முழுவதையும் விட்டு குளிப்பாட்டினார். மஞ்சள் இருக்குமிடம் தெரியாததனால் அதற்கு வசதியில்லாமல் போய்விட்டது. மேல் துணியை வைத்து உடலை துவட்டினார். மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினார். அவளுக்கு என வாங்கிய பச்சை புடவையை அந்த உடலில் சுற்றி கட்டப்பட்டது. நெற்றியில் விபூதியும் குங்குமமும் இட்டார். தலைமாட்டின் அருகில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார். எப்பொழுதோ ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி ஞாபகம் வந்தது. கனல் எடுத்து வந்து வைத்து பொடியை தூவினார். நிறைநாழி வைத்தார். செல்லம்மாள் உடம்புக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான பணிவிடைகளை செய்து முடித்துவிட்டு அதையே பார்த்து நின்றார். கூடத்தில் மூச்சு திணறுவது போல் இருந்தது. வெளிவாசலுக்கு வந்து தெருவில் இறங்கி நின்றார். ஊசி காற்று அவர் உடம்பை வருடியது. வானத்திலே தெறிக்கெட்டு சிதறி கிடந்த நட்சத்திரங்களில் திரிசங்கு கிரக மண்டலம் அவர் கண்ணில் பட்டது. அவருக்கு வான சாஸ்திரம் தெரியாது. சங்கு மண்டலத்தின் கால் தூரத்தில் தெரிந்த கருப்பு ஊசி கோபுரத்தில் மாட்டிக்கொண்டு அஸ்தமிக்கவோ உதயமாகவோ முடியாமல் தவித்தது. அருகில் ஐயா என்றான் முனுசாமி. முதலாளி கொடுத்தாங்க என்று நோட்டுகளை நீட்டினான். அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்றான். அம்மா தவறி போயிட்டாங்க. நீ இந்த நோட்டை வச்சுக்க, ஒரு தந்தி எழுதித்தாரேன், அதை கொடுத்துப்புட்டு முதலாளி ஐயா வீட்டில் சொல்லு, வரும்போது அம்பட்டனுக்கும் சொல்லிட்டு வா என்றார். நிதானமாகவே பேசினார். குரலில் உளைச்சல் தொனிக்கவில்லை. பிரமித்து போன முனுசாமி தந்தி கொடுக்க ஓடினான். பிரம்மநாயகம் பிள்ளை உள்ளே திரும்பி வந்து உட்கார்ந்தார். கனலில் மீண்டும் கொஞ்சம் சாம்பிராணியை தூவினார். அந்த ஈ மறுபடியும் அந்த உடலின் முகத்தில் வட்டமிட்டு உட்கார்ந்தது. பிரம்மநாயகம் பிள்ளை அதை உட்கார விடாமல் விரட்டுவதற்கு விசிறியால் மெதுவாக வீசிக்கொண்டே இருந்தார். அதிகாலையில் மனசில் வருத்தமில்லாமல் பிலாக்கணம் தொடுக்கும் ஒரு பெண்ணின் அழுகையில் வெளிப்பட்ட வேஷத்தை மறைப்பதற்கு வெளியில் இரட்டை சங்கு பிலாக்கணம் தொடுத்தது. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.